குப்பைகள் அப்படின்னு உங்களை நீங்கள் ப்ரொக்யூர் பண்ணும்பொழுது ஆப்வியஸ்லி வெட் வேஸ்ட் அப்படிங்கிறது ஒரு கேட்டகரி இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு 10-15% ஆகுது பிளாஸ்டிக் வேஸ்ட் கூட அதில் இருக்கலாம். ஸோ இது அந்த ப்ராசஸில் அது என்ன ஆகும்? லைக் பிஎஸ்எஃப் அதை வந்து என்ன எப்படி எடுத்துக்கும்? லைக் அது தனியாக வந்துருமா இல்லை எப்படி நீங்கள் அதை செக்ரிகேட் பண்ணிட்டு தான் அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்களா? ஒரு ஹையர் லெவலில் பண்ணுறோம், சென்ட்ரலைஸ்ட் யூனிட்ஸ் பண்ணுறோம்னா இனிஷியல் ப்ரீ ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணுவோம். வேஸ்ட் வந்து ப்ரீ ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகே. ஸோ அந்த ப்ரீ ட்ரீட்மெண்ட்ஸில் இது பிளாஸ்டிக் செக்ரிகேஷன் ஹார்ட் ஷெல்ஸ் பிஎஸ்எஃப்னால ப்ராசஸ் பண்ண முடியாதும் இருக்குது. அது ஒரு உயிரினம் தான், அதனால அது ஸோ அதெல்லாம் செக்ரிகேட் ப்ரீ ட்ரீட்மெண்ட்லேயே அதெல்லாம் வந்துடும். ஆனால் ஒரு சின்ன யூனிட் பண்ணுறோம், நான் ஒரு நாளைக்கு ஒரு 500 கிலோ பண்ணுறேன், 1 டன் பண்ணுறேன், அப்போ என்னால் செக்ரிகேட் பண்ண முடியாது. அப்படிங்கிறப்போ ஃபுல்லாக பிளாஸ்டிக்காக இருந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் ஒரு 5% இருக்குது, ஒரு 10% இருக்குது அப்படின்னா லார்வே பிளாஸ்டிக்கை கன்சியூம் பண்ணாது. நீங்கள் இன்றைக்கி போடுறீங்க, நாளைக்கு வந்து அந்த லார்வே கன்சியூம் பண்ணி அந்த மேலே இருக்க பிளாஸ்டிக் மட்டும் தனியாக எடுத்துக்க வேண்டியது, அதை கிளியர் பண்ணிடலாம். கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ராப்பராக அதை டிஸ்போசல் பண்ணுற சேனல் இருக்கான்னு பார்த்துக்கணும். இல்லைன்னா உள்ள நம்ம யூனிட்குள்ளே வரும்போதே செக்ரிகேட்டடாக வருதான்னு பார்த்து. ஓகே. ஸோ அடுத்து அதில் ஒரு சேலஞ்ச் என்னன்னா அந்த பிளாஸ்டிக் அந்த வெட் வேஸ்ட்டோட வர பிளாஸ்டிக்கை நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோங்கிறதையும் நம்ம அதுக்கு ஏதாவது டைப் பண்ணிக்க முடியுமா? நம்ம பிளாஸ்டிக்கை ஹேண்ட்லிங் கம்பெனிஸ் கூட நம்ம டைப் பண்ணிக்க முடியுமா? அந்த மாதிரியும் பார்க்கலாம். இல்லை அதுக்கு நம்ம முனிசிபல்ஸ் கூட டைப் பண்ணிக்க முடியுமா? அடுத்து அதை என்ன பண்ண முடியும்? ஸோ இன்றைக்கி ஜென்ரலி வந்து இந்த பட்டுப்புழு வளர்ப்பாகட்டும் அல்லது வந்து இந்த தேன் பூச்சி வளர்ப்பு இந்த இதெல்லாம் வந்து இன்றைக்கி வீடுகளில் தோட்டத்தில் சின்ன லெவலில் இருந்து ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி இப்போ இந்த பிஎஸ்எஃப் வளர்ப்பு அப்படிங்கிறது வந்து இப்போ புழு வளர்ப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு வீட்டு லெவலில் ஒரு விமன் ஆண்டர்ப்ரனர் ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ஸோ ஒரு கிராமத்தில் இருக்காங்க, ஒரு ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்படிங்கும் பொழுது அவங்க எங்கேருந்து ஆரம்பிக்கலாம், எப்படி ஆரம்பிக்கலாம், அண்ட் இதை ட்ரெயின் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ஃபாரம்ஸோ இல்லை இதுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கா இல்லை கற்றுக்கிறதுக்கான ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்கேயாவது கிடைக்குமா? அண்ட் அப்படி ஒருத்தங்க பண்ணுறாங்க, ஒரு டன் டெய்லியும் ப்ராசஸ் பண்ணுறாங்கும் பொழுது அதில் என்ன ரெவென்யூ மேக் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றின ஒரு சின்ன ஒரு ஐடியா. பட்டுப்புழு பீ கீப்பிங்லாம் ஒரு சின்ன யூனிட்டில் பண்ணுற மாதிரி இதுவும் பண்ணலாம், பிஎஸ்எஃப்லும் பண்ணலாம். மெயினாக நான் சொல்கிறது என்னென்னா, அந்த ஒரு கோழி பண்ணை வச்சுருக்காங்க, ஒரு 20 கோழி வச்சுருக்காங்க, 30 கோழி வச்சுருக்காங்க. அந்த மாதிரி மெயினாக வந்து அது வந்து அந்த வீட்டில் இருக்கிற அந்த இருக்கிற பெண்மணிக்கு ஒரு வருமானமாக இருக்கும். மாடு வச்சுருக்காங்க, மாட்டு சாணம் இருக்கும், கூடவே 4 கோழி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க வீட்டிலேருந்து வர்றது ஒரு கழிவை ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருந்து அதுக்கு பிஎஸ்எஃப்எல் இன்கால்ட் பண்ணி அது டோட்டல் சைக்கிள் மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் சிரமம். ஆனால் அதுவுமே பண்ணலாம், பண்ண முடியாதுன்னு இல்லை. அதுக்குன்னு ஒரு மனக்கட்டு அதுக்குன்னு பார்க்குற மாதிரி இருக்கும். இல்லை லைவ் சின்ன லார்வே உள்ள விட்டு பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா எடுத்து ஃபீட் பண்ணலாம். இல்லை கொஞ்சம் பெருசாக பண்ணுறோம் அப்படின்னா பக்கத்தில் இருக்க தோட்டத்துக்கு அது கொடுக்கணும். இது வந்து அர்பனில் பண்ண முடியுமா அப்படின்னா அதுவும் பண்ண முடியும். ஆனால் எவ்வளோ தூரம் நம்ம அந்த சகிப்புத்தன்மை இருக்குது, இல்லை பக்கத்து வீட்டில் ரொம்ப பக்கத்தில் இருக்கிற வீடுக்கெல்லாம் பண்ணுறது கஷ்டம், கொஞ்சம் ஃபெர்மெண்ட் ஸ்மெல் வரும், அது டோட்டலாக ட்ரையாக இருக்காது. இதை நம்ம அது பெருசாக ப்ராசஸ் பண்ண வேண்டியதில் விட்டாலே போதும். பட் அதை செக்ரிகேட் பண்ணுறதால கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கிறதுனால அர்பனில் மினி லெவலில் பண்ண முடியுமானா ப்ராக்டிக்கல் கொஞ்சம் டிஃபிகல்ட்டுங்க, நான் சொல்லிடுறேன். ஆனால் ஒரு டன் பண்ணுறாங்க அப்படின்னா அதான் நான் சொன்னேன், லைவ் லார்வேலேருந்து ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் ப்ரைஸிங் இருக்குது. ஸோ மினிமம் லைவ் லார்வே சேல் பண்ணுறாங்கன்னா ஒரு டன் ப்ராசஸ் பண்ணும்போது ஒரு நாளைக்கு மினிமமாக ஒரு 100 கிலோ ப்ராப்பராக எடுத்துடுறாங்க அப்படின்னா ஒரு 30 ரூபாய் மினிமம் 30 ரூபாய்க்கு போட்டாலும் அந்த ப்ரைஸிங் வரணும். 3000 ரூபாய்க்கு வந்து உங்களுக்கு வருமானம் வரணும். ஆனால் அந்த ஒரு டன் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் எவ்வளோ லேபர் போடுறீங்க, நீங்களா பண்ணுறீங்களா, எத்தனை நாள் ஆகும்? இப்போ ஒரு டன் எவ்ரிடே ஒரு டன்னுக்கான இது சொல்கிறேன் நான். எவ்ரிடே ஒரு டன்னுங்கிறதே ஒரு நல்ல ஸ்கேல் தான். அதுக்கான ஒரு செட்டப் தேவைப்படும் நம்மளுக்கு. ஸோ அதில் இன்புட் காஸ்ட் ஆவரேஜ் இந்த சைக்கிள் வந்து டெய்லி ரெகுலராக பண்ணுறங்கும் பொழுது ஒரு 1 லட்ச ரூபா வரைக்கும் ரெவென்யூ ஆன் ஆவரேஜ் பண்ணுறதுக்கான ரெவென்யூக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கான எக்ஸ்பென்ஸ் எல்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணிவிட்டு எந்த இடத்துக்கு கொடுக்க போகிறீங்க. இது வந்து 30 ரூபாங்கிறது ரொம்ப பேசிக் ப்ரைஸ் தான், ஒரு பெரிய வால்யூம்க்கான ப்ரைஸ் தான் சொல்கிறேன். இது நம்ம பண்ண முடியும்னா 50 ரூபாய்க்கு கூட கொடுக்கலாம். உயிர் புழு 120 ரூபாய்க்கு கொடுக்குறவங்களாம் இருக்காங்க, இங்கே தமிழ்நாட்டிலே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு மார்க்கெட் அவங்கவுங்க மார்க்கெட்டிங் கெப்பாசிட்டி பொறுத்து வேரி ஆகுது.